Hi friends, welcome to my channel ஆகா சமையல் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் பக்காவான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, அரை டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இதை வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ப்ரௌன் கலருக்கு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கி ப்ரௌன் கலருக்கு வந்துட்டு இப்போ இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் ஊற்றிருக்கேன். இப்போ இது வற்றி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வற்றி சுருண்டு வந்திருக்கு. இப்போ இன்னும் கூட கெட்டியாகி வரணும். வதக்கி கொடுத்துட்டே இருங்க. இப்போ இது நல்லா வதங்கி ரெடி ஆகிட்டு வந்துட்டு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி. தேங்க்யூ.